மணக்கும் மதுரை மட்டன் பிரியாணி, பஞ்சு மாதிரி பரமக்குடி பன் பரோட்டா, தொடக்கரி போண்டா, இறால் வடைய சாப்பிட பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. இனி மதுரை உணவை சென்னையிலேயே ருசிக்கலாம். Hola! Your dream vacation to Hong Kong starts from rupees 74,999 only with GT Holidays, South India's #1 travel brand. ஈரான்ட்ட உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் லிமிட்டடாக தான் இருக்குது. அவங்க என்ன வேணால் பேசலாம், அதோட இது வேறு. இப்போ அணுகுண்டு இருக்குன்னா அணுகுண்டை பிரயோகிச்சிருன்னு கூட சொல்லலாம். பட் எதுவுமே இப்போ அவங்ககிட்ட இருக்க ஆப்ஷன்ஸ் வந்து தரைப்படையை யூஸ் பண்ணி ஒரு முழு யுத்தத்தை கொண்டு வர முடியாது. வான் ரீதியாக நீங்கள் விமானப்படை அனுப்ப முடியாது, அது சுட்டு இழுத்தப்படும். ஸோ நீங்கள் ட்ரோன் இல்லை மிசைல் செட்ஸ் தான் இது பண்ண முடியும். ஒரு 200 ட்ரோன் அவங்க ஏற்கனவே பண்ணியிருந்தாங்க. அதுவுமே பெரிய லெவலுக்கு ஒரு இம்பேக்ட் வந்து கிரியேட் பண்ணல. இப்போவும் இஸ்ரேல் இஸ்மாயில் ஹனியாயி கொலைக்கு வந்து அவங்க வந்து பொறுப்பேற்கல. அவங்க அஃபிஷியலாக ஓன் பண்ணல. அது இல்லை, அதில் ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மூவ் இருக்கு. அதில் ஸ்ட்ராட்டஜிக் மூவ் இருக்கு. அது ஸ்ட்ராட்டஜிக் மூவ் இருக்கு. ஏன் என்ன ஸ்ட்ராட்டஜினா, நாங்கள் பண்ணல அப்படின்றது தான் இவங்களுடைய ஸ்டாண்டு. அதாவது நாங்கள் பண்ணணும்னு ஒத்துக்கலாம். அவங்க நாளைக்கு ஈரான் தாக்குதல் நடத்துச்சுன்னா இதை வச்சு ஈரானோடைய அந்த நியூக்ளியர் ரியாக்டரை தாக்கி அழிக்கிறதுக்கான வேலையை நிச்சயமாக இஸ்ரேல் பண்ணுவாங்க. இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. இது நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பேர் ஈரானில் இஸ்ரேலுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மொசாடோட ஏஜென்ட்ஸோ இல்லை அவங்களுடைய ஆட்களோ பணத்துக்காகவோ இல்லை ஏதோ ஒரு ரீசனுக்காக அங்கே இருக்கிறாங்க. ஏன்னா அந்த கடைசி நிமிஷம் வரைக்கும் அவங்க உள்ளே இருந்து இன்ஃபர்மேஷன் வருது. குறிப்பாக ஐஆர்ஜிசின்னு சொல்லக்கூடிய இவங்களுடைய ரெவல்யூஷனரி கார்ட் கோர், அவங்களுடைய இராணுவத்துலேயும் அவங்க ஆட்கள் பெனிட்ரேட் ஆகிருக்காங்க. அது இல்லாமல் இது பண்ண முடியாது. இவங்களோட இஸ்ரேலிய நிறுவனம் ரஃபேல் அப்படின்னு சொல்லி 2021 அதுக்கான காணொலியை ரிலீஸ் பண்ணாங்க. அந்த வெப்பனை யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இதில் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த வெப்பனை துல்லியமாக நீங்கள் வந்து இந்த ரூம் வரைக்கும் நீங்கள் கொண்டு போகணும். அதை கிளியர் கட்டாக அதில் பார்க்க முடியுது ரொம்ப தெளிவாக. ஏன்னா அந்த பில்டிங்கே அடித்து தூக்கியிருந்தாங்கன்னா இது சண்டை. இஸ்ரேலுக்கு எதிராக எல்லா நாடுகளும் போயிருப்பாங்க. ஈரானை போய் நீங்கள் எதுக்கு தாக்குனீங்க, ஒரு 100 பேர் மக்கள் இறந்து போயிருக்காங்க அப்படின்னா. இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா இஸ்மாயில் ஹனியாயும் சரி அவரோட மெய்காவில் 2 பேர் தான் வந்து இதில் கொண்டு இருக்காங்க. அப்போது இது அந்த அளவுக்கு உங்களுக்கு ஹியூமன் இன்டெலிஜென்ஸும் இருந்திருக்கு, எலக்ட்ரானிக் இன்டெலிஜென்ஸுமே இருந்திருக்கு. ஸோ அவங்களுக்கு அந்த நாட்டுக்கு ஒரு பெரிய த்ரெட்டுன்னு நம்ம இது பண்ண முடியாது. ஈரான் தான் இன்றைக்குமே. பட் ஈரானோட ஆப்ஷன்ஸ் நம்ம பேசுன மாதிரி ரொம்ப கம்மியாக இருக்குது. பட் அமெரிக்கா, யூகே போன்ற நாடுகளில், ஜெர்மனி போன்ற நாடுகளில் வாழக்கூடிய யூதர்களுக்கு நிச்சயமாக ஒரு த்ரெட் இருக்குது. இப்போ இந்த எலிமினேஷன் ரொம்ப முக்கியமாக அவர் இப்போது கடைசியாக கொல்லப்பட்டவர், அவர் வந்து அரசியல் ரீதியாகவும் ஹமாஸை வந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தவராக இருக்கார். அப்படிங்கிற போது இப்போ அவருடைய அந்த மரணம் அப்படிங்கிறது அந்த இயக்கத்துக்கு எந்த மாதிரியான ஒரு பின்னடைவு இருக்கும்? ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் ஓய்வு பெற்ற இந்திய ராணுவ அதிகாரி, புவியரசியல் ஆய்வாளர் மேஜர் மதன்குமார் சார். சார் வணக்கம். வணக்கம். ஜெயஹிந்த். ஜெயஹிந்த் சார். இஸ்ரேல் ஹமாஸ் விஷயத்தில் ஒரு பெரிய அப்டேட் வந்து நடந்திருக்கு. நீங்களுடைய தொடர்ச்சியாக MMKல தொடர்ச்சியான பதிவுகளும் பார்த்தோம். ஸோ இப்போது அதில் அடுத்த கட்டமாக நடக்க போகிற விஷயங்கள் என்னென்ன சார்? இது அடுத்த கட்ட லெவலில் இது எப்படி எஸ்கலேட் ஆகும்? இல்லை, இப்போ நீங்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2 தரப்புமே இது எஸ்கலேஷன் விரும்பலை. ஈரானுக்கு ஒரு வழி இல்லாமல் அவங்க ரியாக்ட் பண்ணுறாங்க. ஈரான் தரப்பில் அவங்களுடைய கட்டமைப்பு, அதனால் அவங்க பற்றியான அந்த கட்டமைப்பு அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி ஆயிடுச்சு. இப்போது அவங்க மக்களே சிரிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. ஏன்னா அவங்க ஒரு நாட்டுக்குள்ள பிரதமருடைய பதவியேற்புக்கு வந்த உலகத் தலைவர்கள், நம்மளோட நிதின் கட்கரி கூட அங்கே போயிருந்தார் அந்த மீட்டிங், அந்த பதவியேற்புக்கு. அந்த இடத்துல உங்களோட எதிரி நாட்டால் அசால்ட்டாக வந்து தூக்க முடியுது அப்படின்னா உங்கள் உளவுத்துறை என்ன செஞ்சுட்டு இருக்கு? இப்போ நாமளே இந்த கேள்வி கேட்போம், இது மாதிரி ஒரு சிரமம் நம்ம நாட்டில் நடந்ததுன்னா. ஸோ உள்ள டொமஸ்டிக் ப்ரெஷரும் அவங்களுக்கு அதிகமாக இருக்குது. பட் ஈரான்ட்ட ஆப்ஷன் என்ன இருக்குது? ஒன்று நேரடி யுத்தம். நேரடி யுத்தம் அப்படின்னு போனாங்கன்னா அவங்க தரைப்படையை மூவ் பண்ண முடியாது. நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். 3 நாடுகள் நடுவில் இருக்குது. இப்போ ஈராக் வழியாக தரைப்படையாக அவ்வளோ பெரிய படையும் வந்து ஈரான்கிட்ட கிடையாது. தே ஆர் அ ஸ்ட்ராங் மிலிட்ரி ஃபோர்ஸ். பெரிய படை இருக்குது அவங்ககிட்ட. ஆனால் அங்கேருந்து படையெடுத்து இங்கே இஸ்ரேலை நோக்கியெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து கிடையாது. அப்போ ஏரியல் அட்டாக்ஸ் மட்டும்தான் அவங்க பண்ண முடியும். இப்போ ஏரியல் அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய போர் விமானங்கள் பறந்தது அப்படின்னா, போர் விமானங்கள் பறந்து இங்கே வந்தது அப்படின்றது அவங்களுக்கு இருக்கக்கூடிய போர் விமானங்களே ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்குது. சரிங்களா? அப்போது அவங்ககிட்ட என்ன ஆப்ஷன் இருக்குது? அதையும் மீறி பறந்து வந்தால் இஸ்ரேல்கிட்ட இருக்கக்கூடிய அயன் டோம் சிஸ்டமை சுட்டு வீழ்த்திடுவாங்க. அப்போ நான் கான்டாக்டாக தான் அவங்க பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு ட்ரோன் மற்றும் ஏவுகணைகள் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஏரியா. அது ஏற்கனவே ஒரு தடவை பண்ணாங்க அவங்க. அதுவுமே அவ்வளோ எஃபெக்டிவாக இல்லை. 2வது ஆப்ஷன் வந்து ஒரு ப்ராக்ஸி வாராக போகிறது.
ஹிஸ்புல்லாக்களை இன்னும் அதிகமாக உள்ள அனுப்புறது, ஹவுத்திகளை வச்சு செங்கடலில் பதட்டத்தை அதிகப்படுத்துறது. மூன்றாவது ஹமாஸ் ரொம்ப இப்போ வீக்காக இருக்கிறாங்க. ஸோ ஈரான்கிட்ட உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் லிமிட்டடாக தான் இருக்குது. அவங்க என்ன வேணால் பேசலாம், அதோட இது வேற. இப்போ அணுகுண்டு இருக்குன்னா அணுகுண்டை பிரயோகிச்சிருன்னு கூட சொல்லலாம். பட் எதுவுமே இப்போ அவங்ககிட்ட இருக்க ஆப்ஷன்ஸ் வந்து தரைப்படையை யூஸ் பண்ணி ஒரு முழு யுத்தத்தை கொண்டு வர முடியாது. வான் ரீதியாக நீங்கள் விமானப்படையை அனுப்ப முடியாது, அது சுட்டு இழுத்தப்படும். ஸோ நீங்கள் ட்ரோன் இல்லை மிசைல்ஸ் வச்சு தான் இது பண்ண முடியும். ஒரு 200 ட்ரோன் அவங்க ஏற்கனவே பண்ணியிருந்தாங்க, அதுவுமே பெரிய லெவலுக்கு ஒரு இம்பேக்ட் வந்து கிரியேட் பண்ணல. ப்ராக்சிஸை வச்சு பண்ணிங்கன்னா ப்ராக்சி அவங்க ஏற்கனவே இவங்க ரெடியாக தான் இருக்காங்க. ப்ராக்சிஸ் பொறுத்த வரைக்கும் இவங்க ரெடியாக தான் இருக்கிறாங்க. ஹிஸ்புல்லாவாக இருந்தாலும் சரி, இஸ்லாமிக் ஜிகாதாக இருந்தாலும் சரி, எல்லா ஹவுத்திகளாக இருந்தாலும் சரி, இவங்க அதை ப்ரீஎம்டிவாக நாங்கள் பண்ணுவோம், நீங்கள் வாங்க பார்த்துக்கிறோம் அப்படின்ற அளவுக்கு இருக்காங்க. இந்த சைடு இஸ்ரேல் எடுத்தீங்கன்னா, இன்கேஸ் இப்போ அது ஹிஸ்புல்லாவோட தாக்குதல்கள் அதிகமாகுது, நாளைக்கு ஹமாஸே திரும்ப சில இடத்துல கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, எத்தனை இடத்துல உங்களால் சண்டை போட முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. எவ்வளோ நாள் உங்களால் சண்டை போட முடியுன்ற கேள்வி இருக்குது. கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ அது அவங்ககிட்ட இருக்கிற மக்கள் தொகையும் 1 கோடி தான். அவங்களுடைய ஃபைட்டிங் பாப்புலேஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்குது. ஸோ அந்த ஒரு சிறு இராணுவத்தை எவ்வளோ நாள் உங்களால் யுத்த காலத்தில் வச்சுட்டு இருக்க முடியும் அப்படின்றது ஒரு பெரிய ஒரு இது இருக்குது. ஸோ இஸ்ரேலுக்குமே லிமிட்டடாக தான் இருக்குது ஆப்ஷன்ஸ். அப்போது இது வேற சில நாடுகள் இப்போ உள்ளே வந்தா, இப்போ துருக்கி உள்ளே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மிரட்டியிருக்காங்க. சவுதியோ இல்லை கத்தாரோ விரும்பலை, அவங்க கம்ப்ளீட்டாக சைலண்டாக இருக்காங்க. ஈஜிப்ட் விரும்பலை, ஜோர்டான் விரும்பலை, எந்த நாடுகளுமே வந்து இப்போ விரும்பலை. அப்போது இதோடைய தன்மை அப்படின்றது, இப்போ இவங்க நிச்சயமாக ஒரு ஏவுகணை தாக்குதலை இஸ்ரேல் மேலே நடத்துவாங்க, ஈரான் வந்து. பட் அதில் 2 சுச்சுவேஷன் இருக்குது. முதல் மாதிரி ஆயிடுச்சுன்னா இது வந்து டிட் ஃபார் டேட்ன்ற மாதிரி செட்டில் ஆகிடும். ஏன்னா நல்லா கவனிச்சிங்கன்னா இப்போவும் இஸ்ரேல் இஸ்மாயில் ஹனியாயி கொலைக்கு வந்து அவங்க வந்து பொறுப்பேற்கலை, அவங்க அஃபிஷியலாக ஓன் பண்ணல. அதை இல்லை அதில் ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மூவ் இருக்கு. அதில் ஸ்ட்ராட்டஜிக் மூவ் இருக்குது. அது ஸ்ட்ராட்டஜிக் மூவ் இருக்குது. ஏன், என்ன ஸ்ட்ராட்டஜினா, உலகத்துக்கே அவங்க காமிச்சிட்டாங்க, அவங்க தான் பண்ணாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். பட் அஃபிஷியலாக அங்கே அப்ரூவ் பண்ணலை. அதே நேரம் பெய்ரூட்டில் ஹிஸ்புல்லாவோட தலைவர் ஃபாத் ஷுக்கரை வந்து கொண்டது அப்ரூவ் பண்ணுறாங்க. யமன் மேலே, ஹவுத்திகள் மேலே நடத்தின தாக்குதலில் நாங்கள் தான் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. 3 நடந்திருக்கு, அதில் 2 இவங்க ஒத்துக்கிறாங்க, 1 ஒத்துக்கல. ஏன் ஒத்துக்கல அப்படின்னா, நாளைக்கு ஈரான் நேரடி யுத்தத்துக்கு வந்துச்சுன்னா அவங்க இன்வைட் பண்ணுறாங்க, இது ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது, நீ வா எங்கிட்ட யுத்தத்துக்கு அப்படின்ட்டு. இப்போ ஈரான் தெளிவாக என்ன சொல்றாங்க, எங்களுடைய தற்காப்புக்காக, எங்க இறைமையை மீறினதுக்காக நாங்கள் இதை பண்றோம், இட்ஸ் அன் ஆக்ட் ஆஃப் செல்ஃப் டிஃபென்ஸ்ன்றது அவங்களோட பார்வையில் இருக்கு. நாங்க பண்ணல அப்படின்றது தான் இவங்களுடைய ஸ்டாண்டு. அதாவது நாங்க பண்ணணும்னு ஒத்துக்கலாம். அவங்க நாளைக்கு ஈரான் தாக்குதல் நடத்துச்சுன்னா இதை வச்சு ஈரானோடைய அந்த நியூக்ளியர் ரியாக்டரை தாக்கி அழிக்கிறதுக்கான வேலையை நிச்சயமா இஸ்ரேல் பண்ணுவாங்க. இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. இதை நேரடியாக இஸ்ரேல் பண்ண முடியாது. ஏன்னா அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் தான் அந்த பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. உங்களோட மேலே இருக்கக்கூடிய பொருளாதார தடைகளை நாங்கள் கம்மி பண்ணுறோம். இப்போ இஸ்ரேல் போயிட்டு ஈரான் மேலே பொருளாதார தடை வெடிக்க முடியாதுல்ல, அமெரிக்காவோட கண்ட்ரோலில் தான் அது இருக்கு. ஸோ நீங்கள் இதெல்லாம் பண்ணும்போது உங்களுடைய அமைதியாக உங்களுடைய சிவில் பர்பஸ்க்காக நீங்கள் உங்களை அணுசக்தி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற பேச்சுவார்த்தை தான் ட்ரம்ப் அவர்கள் இருக்கும்போதே போச்சு. நடுவில் சில ரிலாக்ஸேஷன்ஸ்லாம் அவங்களுக்கு வந்து கொடுத்தாங்க. இப்போ அந்த இடத்துல அமெரிக்காவை மீறி இஸ்ரேலால் எதுவும் பண்ண முடியாது. ஆனால் போர்னு வந்துருச்சுன்னா இவங்க போய் தாக்க முடியும், அதை அமெரிக்காவால் தடுக்க முடியாது. எனக்கு நம்ம கரெக்டாக யூகிச்சோம்னா இந்த பாயிண்ட்டுக்கு தான் அவங்க வராங்க. நீ வா அப்படின்றது, அவங்க அந்த அணு ஆயுதம் எங்கே இருக்குது, என்ன ஏது எல்லாமே தெரியும் இஸ்ரேலுக்கு. அதை தாக்கி அளிக்கக்கூடிய F-35 போர் ரக விமானங்களும் அவங்ககிட்ட இருக்குது, ஸ்டெல்த்தாக அவங்ககிட்ட இருக்குது. இதை யூஸ் பண்ணி அழிச்சிட்டாங்கன்னா ஈரான் இன்னொரு 10 வருஷம் பின்னாடி போயிடும், ஈக்குவேஷனே மாறிடும். ஈரானால் ஒரு கன்வென்ஷனல் ஃபோர்ஸையும் யூஸ் பண்ணி உள்ளே வர முடியாது, அணு ஆயுதத்தை வச்சும் தன்னை டிஃபெண்ட் பண்ணிக்க முடியாது. திரும்பவும் ப்ராக்சிகளை வச்சு பண்ணும்போது நீங்கள் ப்ராக்சிகளை யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் இதை நாங்கள் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு இதுக்கு இஸ்ரேல் வரும். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி தான் இப்போ அவங்க யூஸ் பண்ணுறாங்க. சரி, இவ்வளோ தூரம் தாண்டி வந்துட்டோம், இவங்களை இது பண்ணிட்டு அவங்க அணு ஆயுதங்களை தாக்குவோம் அப்படின்றது ஒரு ஒரு இதுவாக இருக்குது. ஏன்னா இஸ்ரேலுக்கு அது எக்ஸ்டென்ஷியல் த்ரெட்டு. ஈரான் நாளைக்கு முழு அணு ஆயுதம் பிரயோகிக்கக்கூடிய நாடாக சோதிச்சு காமிச்சிட்டாங்கன்னா கேம் முடிஞ்சுதாங்க. இஸ்ரேலுக்கு வந்து தன்னோட அணுசக்தியும் உலகத்துக்கு காமிச்சு தான் ஆகணும், அது வேற மாதிரி கொண்டு போயிடும் பதட்டத்தை. அந்த லெவலுக்கு ஈரான் வரவிடக்கூடாதுன்றதுல இவங்க ரொம்ப ஒரு பர்டிகுலராக இருக்காங்க. அதுக்கான ஒரு ட்ராப்பாக கூட இருக்கலாம்.
ஆனா இந்த தாக்குதல் பத்தி நீங்க உங்களுடைய பதிவுல சொல்லும் போது ரொம்ப துல்லியமான தாக்குதல். ஒரு எந்த இடத்துல இருக்காரு, எந்த பில்டிங், அந்த பில்டிங்ல என்ன ஸ்பாட் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப கீனா அவங்க பண்ணிருக்காங்கன்னு. இந்த ஆபரேஷன் வந்து எதன் அடிப்படையில் பண்ணிருப்பாங்க? இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் பிளஸ் உள்ளிட்ட டெக்னாலஜி என்ன மாதிரி விஷயங்களை பயன்படுத்தி இருப்பாங்க இதுக்காக? இது அடிப்படையா ஒரு பாத்தீங்கன்னா ஒரு ஹியூமன் இன்டெலிஜென்ஸ், அதை மீறினது எதுவுமே கிடையாது. ஒரு மனிதன் வைத்து அவனால வரக்கூடிய உளவு தகவலை மீறினது எதுவுமே கிடையாது. நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பேர் ஈரான்ல இஸ்ரேலுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மொசாடோட ஏஜென்ட்ஸோ இல்லை அவங்களுடைய ஆட்களோ பணத்துக்காகவோ இல்லை ஏதோ ஒரு ரீசனுக்காக அங்கே இருக்கிறாங்க. ஏன்னா அந்த கடைசி நிமிஷம் வரைக்கும் அவங்க உள்ள இருந்து இன்ஃபர்மேஷன் வருது. குறிப்பா ஐஆர்ஜிசின்னு சொல்லக்கூடிய இவர்களுடைய ரெவல்யூஷனரி கார்ட் கோர், அவங்களுடைய இராணுவத்திலையும் அவங்க ஆட்கள் பெனிட்ரேட் ஆயிருக்காங்க. அது இல்லாமல் இது பண்ண முடியாது. இது ஃபர்ஸ்ட். ஸோ ஒரு ஈரானுக்குள்ள ஒரு ஸ்ட்ராங் நெட்வொர்க் அவங்க வச்சிருக்கிறாங்க அப்படின்றத நம்ம தெளிவாக அதில் பண்ண முடியும். இது ஈரான் மறுக்கவே முடியாது. ரெண்டாவது, உங்களுக்கு கம்யூனிகேஷன் இன்டெலிஜென்ஸ். எங்க உட்காந்து இதை கமாண்ட் பண்ணியிருக்கிறாங்க நமக்கு ஒரு யூகிக்க முடியாது, யாரும் சொல்ல முடியாது. ஈராக்ல இருந்து கூட இதை கமாண்ட் பண்ணியிருக்கலாம். கொஞ்சம் கிட்ட போய் உட்காந்து கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கு. கம்யூனிகேஷன் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அதையுமே ஒரு உளவுத்துறையால இது பண்ண முடியும். திடீர்னு நிறைய ரேடியோ பேசிட்டாங்க அப்படின்னா உளவுத்துறையால பிக்கப் பண்ண முடியும். ரொம்ப மினிமல் லெவல் வச்சிருக்காங்க. ஸோ புது புது டெக்னாலஜி ஏதோ யூஸ் பண்ணியிருக்காங்க. உலகத்துக்கு அவங்க ஒன்றும் அதை காமிக்கல, டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. மூணாவது, அந்த இடத்துல உடைய சுற்றி இருக்கக்கூடிய எந்த வெப்பனை யூஸ் பண்ணாங்க. இப்போ இந்த அமெரிக்காவுடைய ஒரு தேரி பார்த்துருப்பீங்க, ஏற்கனவே 2 மாதத்துக்கு முன்னாடி குண்டு வச்சுட்டாங்க, அது இப்போ அடிச்சாங்கன்ட்டு. இது வந்து ரொம்ப ஒரு அல்பத்தனமான ஒரு கதை தான் நான் சொல்லுவேன். அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அடிப்படையாக ஒரு அவ்வளோ பெரிய ஸ்டேஜரில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் நீங்கள் வந்து ஒரு விஐபி கொண்டு வந்து வைக்கிறீங்க அப்படின்னா அந்த ரூமை வந்து பாம் சானிடைசேஷன் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப பேசிக். இப்போ 2 மாத காலம் அத்தனை விஐபி தங்கினாங்க, யாருக்குமே தெரியாமல் போகிறதெல்லாம் வந்து வாய்ப்பே கிடையாது. ஒரு ஹை லெவல் எக்ஸ்ப்ளோசிவ் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து நான் லைன் ஆஃப் சைட் வெப்பன்ஸ் இருக்குது. அதாவது இப்போ நீங்கள் லைன் ஆஃப் சைட் நீங்கள் எதிர்த்தாப்பில் உங்களால் எவ்வளோ தூரம் பார்க்க முடியும். ஒரு பில்டிங் இருந்துச்சுன்னா அந்த பில்டிங் வரைக்கும் தான் பார்க்க முடியும், அந்த பில்டிங் பின்னாடி பார்க்க முடியாது. ஸோ ஸ்னைப்பர் ரக ரைஃபிள் இப்போ ட்ரம்ப்புக்கு எதிராக யூஸ் பண்ணது. ஸோ லைன் ஆஃப் சைட்டு கிளியர். ட்ரம்ப் இருக்கிறாரு, இவர் இருக்கிறாரு, நடுவில் எதுவுமே கிடையாது. இப்போ அதுக்கு பின்னாடி இருக்கிறாரு ட்ரம்ப்னா அப்போ எப்படி இது பண்ணுவீங்க? அதுக்கு வந்து இவங்க என்லாஸ் பேஸ்ட் ஒரு மிசைல் சிஸ்டம், சிறு ரக மிசைல்ஸ் வச்சுருக்காங்க. இவங்களோட இஸ்ரேலி நிறுவனம் ரஃபேல் அப்படின்னு சொல்லி 2021 அதுக்கான காணொலியை ரிலீஸ் பண்ணாங்க. அந்த வெப்பனை யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இதில் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த வெப்பனை துல்லியமாக நீங்கள் வந்து இந்த ரூம் வரைக்கும் நீங்கள் கொண்டு போகலாம். ஸோ அதை கிளியர் கட்டாக அதில் பார்க்க முடியுது ரொம்ப தெளிவாக. ஏன்னா அந்த பில்டிங்கே அடித்து தூக்கியிருந்தாங்கன்னா இது சண்டை. இஸ்ரேலுக்கு எதிராக எல்லா நாடுகளும் போயிருப்பாங்க. ஈரானை போய் நீங்கள் எதுக்கு தாக்குனீங்க, ஒரு 100 பேர் மக்கள் இறந்து போயிருக்காங்க அப்படின்னா. இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா இஸ்மாயில் ஹனையும் சரி அவரோட மெய்காவில் 2 பேர் தான் வந்து இதில் கொண்டு இருக்காங்க. அப்போது இது அந்த அளவுக்கு உங்களுக்கு ஹியூமன் இன்டெலிஜென்ஸும் இருந்திருக்கு, எலக்ட்ரானிக் இன்டெலிஜென்ஸுமே இருந்திருக்கு. வாட்ஸ்அப்பை இன்டர்செப்ட் பண்ணியிருக்கிறாங்க, கால்ஸ் இன்டர்செப்ட் பண்ணியிருக்கிறாங்க, நிறைய விஷயம் அதை வந்து இது பண்ணியிருக்காங்க. தேர்ட் வந்து அவங்களுடைய கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் அந்த அளவுக்கு எக்ஸலண்ட்டான ஒரு இதை வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ இது இப்போ சமீப காலங்களில் எடுத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஆப்ரேஷன்ஸ்ல ஒரு புது பெஞ்ச் மார்க் தான் நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த நிச்சயம். ஸோ இப்போ இது இஸ்ரேலுக்கு என்ன மாதிரியான, என்ன அதில் சொல்லும் போதே சொன்னீங்க, நாளுக்கு நாள் தாக்குதல் அதிகமாக இவங்க போக போக இஸ்ரேலுக்கும் ஒரு த்ரெட் இதில் வந்து ஜாஸ்தியாகிட்டே தான் போகுது. அவங்க அதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க? ஏன்னா அமெரிக்கா உள்ளிட்ட அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண நாடுகள் தேர்தல் உள்ளிட்ட பல சிக்கல்கள்லாம் அவங்களும் வந்து சந்தித்துட்டு இருக்காங்க. அப்படிங்கிற போது இஸ்ரேல் இந்த த்ரெட்டை வந்து எப்படி ஹேண்டில் பண்ண போகுது? குறிப்பாக இந்த இஸ்லாமிக் ஸ்டேட்ஸாக இருக்கட்டும், அந்த சார்ந்த இயக்கங்களாகட்டும், அவங்க கொடுக்கக்கூடிய ப்ரெஷர், அவங்களால வரக்கூடிய த்ரெட்டை இவங்க எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க? இல்லை, இஸ்ரேலுக்குள்ள போய் நீங்க எதுவும் பண்ண முடியாது. எந்த ஒரு தீவிரவாத அமைப்பாலையும் இஸ்ரேலுக்கு உள்ள போய் எதுவும் பண்ண முடியாது. அதுல ஒரு தொய்வு தான் நம்ம ஹமாஸோட இது பார்த்தோம். நீங்க ஹமாஸ் ரொம்ப எண்ணிக்கையிலையும் சரி அவங்களோட இதுலயும் ரொம்ப வீக் ஆயிட்டாங்க. வெளியில இருக்கக்கூடிய இஸ்ரேலிகளுக்கு நிச்சயமா ப்ராப்ளம் இருக்கு. அமெரிக்காவில் இருக்கவங்க, இங்க இருக்கவங்களுக்கு தனிப்பட்ட ஒரு ஹேட் கிரைம்ல மாற்றுறது, ஒரு லோன் உல்ஃப் அட்டாக்ல மாற்றுறது, அந்த மாதிரியான ஆபத்து வந்து இருக்கு. இஸ்ரேலுக்கு உள்ள இருக்கக்கூடியவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே அங்கே பெரிய லெவலில் கிடையாது இஸ்ரேலுக்கு உள்ள. ஏன்னா இப்போ இதோட அண்டை நாடுகள் யாரு? ஜோர்டன், அவங்களுக்கும் இவங்களுக்கும் பார்க்க விரும்பல. லெபனான், அதுவே ஏற்கனவே ரொம்ப வீக்காக இருக்கக்கூடிய நாடு. ஈஜிப்ட் பொருளாதாரத்தில் ரொம்ப பின்தங்கி இருக்கக்கூடிய நாடு, இஸ்ரேலோட உதவி அவங்களுக்கு தேவை. ஈராக், அதுவுமே இப்போ வளர்ச்சி, அதாவது எல்லாம் மொத்தம் முடிஞ்சு இப்போ திரும்ப கட்டமைச்சுக்கிட்டு இருக்காங்க. சவுதி இஸ்ரேல் நல்ல உறவு வந்து அவங்களுக்கு இருக்கு. கத்தார் இஸ்ரேலுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு.
எமிரேட்ஸுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. ஸோ இது எந்த நாடுகளும் இதை தவிர வேற எந்த நாடுகள், துருக்கி இருக்கிறாங்க, அவங்க பேசுவாங்க, அவங்களால இஸ்ரேலுக்குள்ளலாம் போய் ஆப்ரேட் பண்ற அளவுக்குலாம் அவங்களுக்கு இது கிடையாது. பாகிஸ்தான் எந்த நிலைமை இருக்குன்னு நமக்கே தெரியும். ஸோ அவங்களுக்கு அந்த நாட்டுக்கு ஒரு பெரிய த்ரெட்டுன்னு நம்ம இது பண்ண முடியாது. ஈரான் தான் இன்னைக்குமே. பட் ஈரானோட ஆப்ஷன்ஸ் நம்ம பேசுன மாதிரி ரொம்ப கம்மியா இருக்கு. பட் அமெரிக்கா, யூகே போன்ற நாடுகளில், ஜெர்மனி போன்ற நாடுகளில் வாழக்கூடிய யூதர்களுக்கு நிச்சயமா ஒரு த்ரெட் இருக்கு, ஒரு லைஃப் த்ரெட் இருக்கு. இன்ஃபேக்ட் அது ஒரு வகையில பாத்தீங்கன்னா இவங்களுடைய இதுக்கே அது நல்லது தான். அது இவங்களுடைய பொலிட்டிக்கல் நரேட்டிவ்க்கு அந்த போர் ஆரம்பிக்கும் போது வெளியில இருந்து நீங்க எல்லாம் வாங்க, இதுதான் நம்ம பூமி, இங்கெல்லாம் இங்க இருக்கணும் அப்படின்ட்டு. பட் இங்க இஸ்ரேல்ல படிச்சு உயர்கல்விலாம் முடிச்சுட்டு போய் லைஃப்ல செட்டில் ஆனவங்க, குறிப்பா நியூயார்க்ல ரொம்ப அதிகமா இருப்பாங்க. யூஎஸ்ல போனீங்கன்னா அவங்களுக்கு இது ஒரு இல்ல, அவங்க அமெரிக்கர்களா ஃபீல் பண்றாங்க. தாய்நாடு அந்த இது இல்லை, இது கிட்டத்தட்ட உங்களுக்கு ஃபோர்ஸ் பண்ற மாதிரி தானே ஆகுது. நீங்க அங்க இடத்துல த்ரெட்டா ஃபீல் பண்றீங்க. ஸோ இது வெளியில இருக்கவங்களுக்கு நிச்சயமா பிரச்சனை தான். அது அவங்களுக்கு மேல இருக்கக்கூடிய கிரைம்ஸ்ன்றது இல்லை ஒரு தாக்குதலோ இல்லை அவங்களுக்கு எதிரான நடவடிக்கைகளோ நிச்சயமா அதிகமாகும். இப்போ இந்த எலிமினேஷன் ரொம்ப முக்கியமா, அவர் இப்போ கடைசியா கொல்லப்பட்டவர், அவர் அரசியல் ரீதியாகவும் ஹமாஸை ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தவராக இருக்காரு. அப்படிங்கிற போது இப்போ அவருடைய அந்த மரணம் அப்படிங்கிறது அந்த இயக்கத்துக்கு எந்த மாதிரியான ஒரு பின்னடைவு இருக்கும்? கண்டிப்பா ஒரு பின்னடைவு தான். அது ஒரு டெம்பரரி செட்பேக்னு சொல்லலாம். அதுக்காக அவங்க தீர்ந்து போயிட்டாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு டெம்பரரி செட்பேக் தான். இப்போ பழைய காலத்துல கொஞ்சம் வரலாற்று பின்னாடி போனீங்க அப்படின்னா ஒரு தனி மனிதனை பேஸ் பண்ண இயக்கங்கள்லாம் முடிஞ்சு போயிடும். இது அப்படி கிடையாது. இவங்க ஒரு டைவர்ஸ்ட், ஆமா, இவங்க சித்தாந்தம்ன்றதை விட இவங்களுக்கு வேற வேற குரூப்ஸ் இருக்கு. இப்ப பாலஸ்தீன் அப்படின்னால நம்ம ஹமாஸ்ன்ற மாதிரி தான் இவங்க விஷயம் தெரியாதவங்க பேசிட்டு இருக்காங்க. யூடியூப்ல கமெண்ட் போடுறதுன்னா ஹமாஸ் தான் பாலஸ்தீன், அப்படி கிடையாது. 12 குரூப்ஸ் இருக்கு மொத்தம் அங்க. உங்களுக்கு இது இருக்கு, ஹமாஸ் ஒன்று இருக்கு, உங்களுக்கு பாலஸ்தீன் அத்தாரிட்டி ஒன்று இருக்கு, யாசர் அரஃபத் அவர்களுடைய கட்சி பொறுப்பதற்கும் அவரது ஒன்று இருக்கு. இது தவிர இன்னொரு பார்ட்டி டக்குன்னு ஒரு அரபிக் பேர் இருக்கு. அது மாதிரி மொத்தம் 12 குரூப்ஸ் இருக்கு. வித்தின் ஹமாஸே 2-3 குரூப் இருக்கு. மாடரேட்ஸ் இருக்காங்க, எக்ஸ்ட்ரீமிஸ்ட் இருக்காங்க. இப்போ அவங்களுடைய ஷின்வர் அப்படின்னு சொல்லி ஒரு லீடர் இருக்காப்புல, அவர் தான் அடுத்த தலைவராக வருவாங்கன்னு சொன்னாங்க. பட் அவர் வரத்துக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா காசாக்குள்ள இதெல்லாம் நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த ஆக்ட் ஆஃப் டெரராக இருக்கட்டும், இல்லை அவங்க பண்ணக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும், இதெல்லாம் முன்னெடுத்து நடத்தி கொடுக்கக்கூடிய தலைவரும் அவர் தான். ஆனால் அவரால் குளோபல் லெவலில் வர முடியாது. அப்போ இது இனாயாக்கு என்ன மேஜர் அட்வான்டேஜ்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஃபண்டிங். உலகம் முழுக்க ஃபண்டிங் எடுத்துட்டு இருந்ததில் அவருக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு. இன்னைக்கும் அவங்களுக்கு ஃபண்டிங் கிடைக்கிறது அந்த ஃபண்டிங் மொபிலைஸ் பண்றது அவரோட ஃபர்ஸ்ட் இது. ரெண்டாவது ஆயுதங்கள். வடகொரியா, சைனா போன்ற நாடுகள்லேருந்து, பாகிஸ்தான் போன்ற நாடுகள் ஆயுதங்களை காசாக்குள்ள கொண்டு வந்து சேர்க்கறது, அதில் அவரோட இது. பிளஸ் ஈரான், கத்தார் இந்த நாடுகளுடைய உறவு அவருக்கு ரொம்ப ஒரு இதுவாக இருந்துச்சு. ஸோ இந்த 3 தான் அவருடைய கோர். இது 4வது ரெக்ரூட்மெண்ட், ஆட்களை புதுசாக ஹமாஸுக்கு சேர்க்கறது, நல்ல ஒரு பேச்சாளர். இப்போ நானும் சேர்ந்த ஒருத்தர் இருக்கக்கூடாது. அவர் காம்பேட்ல இறங்கி சண்டை போட்டது கிடையாது. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா அவர் இறங்கிலாம் போய் பண்ணல. இந்த இயக்கத்துக்கு ஒரு பொலிட்டிக்கல் லீடர்ஷிப்பாக தான் அவர் இருக்காப்புல. இப்போ ஒரு டெம்பரரி ஒரு வேக்கம் இருக்கு. இதுல சக்சஸரா சில பேரை அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுல நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், இந்த போர் ஆரம்பிச்ச போது கேரளால மலப்புரம்ல ஒரு வீடியோ கான்ஃபரன்சிங் மூலயமா ஒரு ஹமாஸ் தலைவர் பேசினாரு. பெரிய கான்ட்ரவர்சி வந்துச்சு. அவரு தான் அடுத்த சக்சஸரா வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப, அவர் பேர் டக்குன்னு ஞாபகம் மாட்டேங்குது எனக்கு, பட் அவரு தான் அடுத்த தலைவராக வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அது அவர் இன்னொரு அரசியல் ஒரு மத போதகர்ன்ற மாதிரியான ஒரு இதுல, ஸ்பீச்சர், ப்ரீச்சர் அப்படின்ற மாதிரியான ஒரு இதுல அவர் வருவாப்புல. ஹமாஸ்ல அவருக்கே கொஞ்சம் இந்த எதிர்ப்புகள் நிறைய இருக்கு. ஒரு காலத்துல அவர் இருந்தார். அவர் ஹமாஸ் தலைவராக ஒரு காலத்துல இருந்தாரு. யார் இவரு இஸ்மாயில் அனாயாக்கு முன்னாடி அவர் இருந்தார். இந்த டைம்ல அவரை அப்போ ஜோர்டன்ல ஒரு விஷம் வச்சு கொல்ல பார்த்தாங்க மொசாட். அதுல ஒரு ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்லாம் அஃபெக்ட் ஆகி அதன் பிறகு ஜோர்டானோடைய அரசு ஹாஸ்பிட்டல்ல அவர் விஐபி ட்ரீட்மெண்ட் கொடுத்து தான் மீட் எடுத்தாங்க. அவருக்குமே ஒரு ஒரு சிம்பத்தி ஃபேஸ் இருக்கு அக்ராஸ் இது. ஆனா அவரு வந்தாரு அப்படின்ற பட்சத்துல இது அமெரிக்கா, யூரோப், எல்லா நாடுகளுக்குமே, இந்தியாவுக்குமே இதுல ஒரு பிரச்சனை இருக்கு. ஆமா, ரேடிகலைசேஷன். அன்னைக்கு அந்த ஸ்பீச்சை நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா நிறைய பேர் வாட்ஸ்அப்ல எல்லாம் ஹமாஸ்க்கு சண்டை போடுங்க, அவர் அதெல்லாம் பேசல. அரபிக் தெரிந்த நண்பர்கள்ட்ட நம்ம போய் கிட்ட என்னதான் எக்ஸாக்டா பேசினாருன்னா அவர் ஹமாஸ் பத்தி எல்லாம் பேசவே இல்லை.
அவர் வந்து அல் அக்ஸா மசூதி பற்றி பேசினார். இதை நம்ம மீட்டெடுக்கணும், இஸ்லாமியர்கள்லாம் ஒன்றா இருக்கணும் அப்படின்ட்டு. பட் அதோடைய ஹிடன் இது நீங்கள் பார்த்தீங்க, நரேட்டிவ் பார்த்தீங்க அப்படின்னா முஸ்லீம் பிரதர்ஹுட். ஸோ ஒரு ஃபேஸு எல்லாரையும் வந்து ரேடிகலைஸ் பண்ணுற அளவுக்கு போச்சுன்னா அமெரிக்காவுக்கு இது பெரிய பிரச்சனையாக இருக்கும், ஐரோப்பாவுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும், இந்தோனேஷியா மலேசியா போன்ற நாடுகளுக்கு நார்மலாக வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் மத்தியில் அவங்க வந்து ரேடிகலைஸ் பண்ணக்கூடிய ஒரு அப்ஜெக்டிவாக அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மலப்புரமில் நடந்த அந்த வீடியோ கான்ஃபரன்சிங்லேயே அவர் பேசினது இந்தியாவுக்கு எதிராக ஒரு வார்த்தை கூட பேசல. நல்லா கவனிங்க, ரொம்ப ஒரு ஸ்மார்ட்டான ஒரு பேச்சாளர் அவர். இந்தியாவுக்கு எதிராக எந்த வார்த்தையும் பேசல, ஹமாஸில் வந்து சேருங்க அப்படின்னு எதுவுமே சொல்லலை. ஆனால் அந்த ரேடிகலைசேஷனுக்கு உண்டான எல்லாம் ஒன்று சேரணும் அப்படின்றதுல அவர் ஒரு இது கொண்டு வர்றாரு. இப்போ நம்ம ஒரு நாடு, இங்கே பல மதங்கள், இனங்கள், மொழிகள் இருக்கு, நாமெல்லாம் ஒரு நாடாக ஒன்று சேர்ந்துருக்கிறோம், அதுக்கு ஒரு கோட்பாடு இருக்கு, இப்படி இருக்கு. பட் இப்போ நீங்கள் தனித்தனியாக பிரிஞ்சு இந்த இது யோசிச்சிங்கன்னா அது கொஞ்சம் வேற மாதிரி இதை கொண்டு போயிடும். இப்போ எங்க வேர்ல்டு முழுக்க பதட்டம் இருந்துகிட்டே இருக்கு, வேர்ல்டு முழுக்க ஏதோ நடந்துகிட்டே இருக்கு, அப்போ எல்லா இடத்துக்கும் நீங்கள் போயிட்டு இது பண்ணுவீங்களா அப்படின்றது இருக்கு. ஸோ அந்த பாயிண்ட்ல இப்போ இவங்களை எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கு அவங்களுக்கு. இது ஆக்சுவலாக நம்ம இந்த டாபிக் விட்டு டிவியேட் ஆகிட்டோம், பட் இந்த ஒரு பாயிண்ட் இருக்கு ஆக்சுவலாக. இந்த பாயிண்ட் தான் முக்கியமான பாயிண்ட். நன்றி சார், பல்வேறு கேள்வி. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். நன்றி. ஜெயன். ஜெய்ஹிந்த் சார்.